தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் கட்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிட்டு வருகிறார். குறிப்பாக கட்சியில் புது ரத்தத்தை பாய்ச்சவும் திட்டமிட்ட விஜய் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார். அந்த வகையில் தவேகாவினருக்கு இருபெரும் இனிப்பான செய்திகள் வந்து சேர இருக்கின்றன. கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மாநாட்டிற்கு பிறகு சத்தமே இல்லாமல் சைலண்டாக இருந்த தவேகா தற்போது மீண்டும் ஆக்ஷன் மோடிற்கு வந்துள்ளது. தனது கடைசி பட ஷூட்டிங் ஒரு பக்கம், கட்சி பணி ஒரு பக்கம் என்று விஜய் இரட்டை குதிரையில் பயணித்து வந்தாலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை என்ற விமர்சனம் எழுந்தது. இதனால் தொண்டர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை செயல்பாடுகளை நோக்கி நகர முடியாமல் தொய்வு ஏற்பட்டதாக தெரிகிறது. இவை அனைத்தையும் கவனித்த விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டுதான் இடைவெளி இருக்கிறது, இதற்கு மேலும் அமைதி காத்தால் முடியாது என்று முடிவெடுத்து அனைத்தையும் கையில் எடுத்து அதிரடி உத்தரவுகளை கட்சியினருக்கு போட்டு வருகிறார். அதன்படி 2 கட்டங்களாக 38 மாவட்ட செயலாளர்களை நியமித்து உத்தரவிட்டவர் இன்று 3ஆம் கட்ட பட்டியலை வெளியிடுகிறார். இதற்கிடையேதான் கட்சியின் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி பேசியது போன்ற 2 ஆடியோக்கள் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது. பொதுச் செயலாளர் ஆனந்தின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாக அந்த ஆடியோவில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் விசிகாவில் இருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். அதன்படி விஜய் முன்னிலையில் தவேகாவுக்கு வேலை செய்ய அவரது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியானது. அதேபோல் கட்சியில் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு அடுத்த இடத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் பிரிவை வழிநடத்தும் முக்கிய பொறுப்பு ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியின் துவக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்ட விஜய் அது தொடர்பான முக்கிய அறிவிப்பை நாளை வெளியிட இருக்கிறார். அதன்படி தவேகாவின் பனையூர் அலுவலகத்தில் கொள்கை தலைவர்கள் 5 சிலைகளை விஜய் திறந்து வைக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் நலத்திட்ட உதவிகளை செய்யுமாறு தொண்டர்களுக்கு உத்தரவு பறக்கும் என்று தெரிகிறது. இவை அனைத்தையும் தாண்டி இவ்வளவு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஜான் ஆரோக்கியசாமி தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அதன்படி தனக்கான தனிப்பட்ட வியூக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி செயல்பட இருப்பதாகவும் கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளராக ஆதவ் அர்ஜுனாவையும் அறிவிக்க இருக்கிறார் விஜய். திமுக, விசிக என இரு கட்சிகளிலும் தேர்தல் வியூகம், உட்கட்டமைப்பு என்று அனுபவங்களை வைத்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா அடுத்த கட்டமாக தவேகாவின் பணிகளை கவனிக்க இருக்கிறார். இதற்கிடையே அதிமுகவின் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் விசிகவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா இருவரும் விஜய் முன்னிலையில் தவேகாவில் இணைந்துள்ளனர். இப்படியாக கட்சியின் ஓராண்டு நிறைவுக்குள்ளாக விஜய் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது அக்கட்சி தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.